உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் இன்று திருவாரூரிலிருந்து தொடங்குகிறது. அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருவாரூரில் ஆரம்பித்து அவருடைய சொந்த தொகுதியான சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடிக்கவிருக்கிறார் முதலமைச்சர். அந்த வகையில் திருவாரூரில் நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை 6:45 வாக்கில் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம் தமிழகத்தை பொறுத்தவரை மாநில கட்சிகள் பிரச்சாரத்தை தீவிரமாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஏற்கனவே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் மண்ணிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவிருக்கிறார். அதற்கு முன்பாக மேடையில் அரங்கேறியக்கூடிய அந்த வரவேற்பு காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய தலைவர், திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர், மக்களவையினுடைய குழுவின் தலைவர் அருமை சகோதரர் டிஆர் பாலு அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு KN நேரு அவர்களே, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அன்புக்குரிய பழனிசாமி அவர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களே, தோழமை கட்சிகளைச் சார்ந்த தோழர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை நேற்று முன்தினம் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டேன். நேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு கொளத்தூர் தொகுதியில் என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சேன். இன்று தலைவர் கலைஞரை வளர்த்தெடுத்த திருவாரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கான பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்குகிறேன். திருவாரூர்னா அது திமுக ஊர். அதனால நான் இங்கிருந்து தொடங்குகிறேன். இங்கே மேடையில் நிற்கிற இவங்க
உங்களுடைய நன்மதிப்பை வாக்குகளாக பெற்று எம்எல்ஏக்களாக 17வது சட்டப்பேரவைக்குள்ள நுழைய போற நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருவாரூர் மக்களோட ஒவ்வொரு வீட்டிலையும் நல்லா அறிமுகமான, இன்னும் சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு உறுப்பினராக இருக்கிற மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் பூண்டி கலைவாணன் களமிறங்குகிறார். தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு கலைவாணன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறையும் நம்ம பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் திருவாரூர் மக்கள் உங்களுடைய வாக்குகளை அளித்து பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மண்ணையில் பிறந்து சென்னையின் கோட்டையில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ள நம்முடைய தம்பி டிஆர்பி ராஜா களமிறங்குகிறார். நம்ம டிஆர்பி ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மன்னார்குடி மக்கள் உங்களுடைய வாக்குகளை அளித்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் நமது கொள்கை கூட்டணியின் பலமாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய போராளியான தோழர் மாரிமுத்தவர்கள் களமிறங்குகிறார். அவரை பொறுத்தவரை களத்தில் மட்டுமல்ல, கடந்த முறை சட்டமன்றத்திலேயும் சிறப்பாக செயல்பட்டவர். அப்படிப்பட்ட நம்ம தோழர் மாரிமுத்தவர்களுக்கு திருத்துறைப்பூண்டி மக்கள் கதிரருவாள் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகள் அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் களமிறங்குகிறார். சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். நம்மில் ஒருவர் களத்தில் அவருக்காக கடுமையாக பாடுபட்டு வெற்றி பெற வைக்க வேண்டியது ஒவ்வொரு திமுகவினுடைய கடமை. நம்ம முகமது முபாரக் அவர்களுக்கு நன்னில மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த 4 பேரையும் உங்களுடைய பிரதிநிதிகளாக உங்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒலிக்க உங்களின் பொன்னான வாக்குகளை நீங்கள் வழங்கணும். நான் உங்க வீட்டு பிள்ளை. நான் இந்த மண்ணின் மைந்தன். இன்னும் சொன்னா தலைவர் கலைஞரின் மகன். உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்
அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? இந்த 4 பேருக்கும் நீங்கள் தரப்போவது வெற்றி, அது உறுதியா? கேட்கல, கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம், சீட்டில் உட்காரலாம். இப்போ நீங்க சொன்ன உறுதி மாதிரியே நேற்று மாலை கொள்கை உறவா நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து அவர்களோடு கலந்து பேசி வெல்வோம் ஒன்றாக என்று உறுதி எடுத்திருக்கிறோம். அதை முடிச்சிட்டு தான் திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். திருவாரூர் பேரே அழகு, அதைவிட திருவாரூர் தேர் பேரழகு. நேற்று முன்தினம்தான் திருவாரூர் தேரோட்டம் கம்பீரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னமும் கூட அந்த உற்சாகத்தை உங்ககிட்ட பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆழித்தேர் 1948க்கு பிறகு 22 ஆண்டுகள் ஓடாம இருந்துச்சு. திருவாரூர்ல வளர்ந்து திருவாரூரை வளர்த்தெடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தேர் செல்லக்கூடிய பாதையை செப்பனிட்டு 1970 ஆழித்தேரை ஓட வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.